ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஆனால் வீடியோ கிளியரிட்டி இல்லை. ஸோ இப்போ நான் நியூ கேமரா எடுத்திருக்கேன், DSLR. ஸோ நான் இப்போ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி 1 வீக் ஆகுது. அந்த கேமராக்காண்டி தான் வெயிட்டிங். ஸோ அதனால் 1 வீக் ஆகிட்டு. ஸோ ஓகே, இந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் அண்ட் அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கை நீங்கள் எடுக்கலாமா எடுக்காண்டா, ஸோ அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 346 சிசி கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஏர் கூல்டு ராயல் என்ஃபீல்டில் நிறைய இதுக்காக ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த இன்ஜினோட மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 20.07 PS பவரும் 5250 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அடுத்து மேக்ஸ் டார்க்கு பார்த்தீங்கன்னா 28 Nm டார்க்கும் அந்த Nm டார்க்கில் 4000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ஜினோட ஒர்க்கு. ஸோ அடுத்து இந்த இன்ஜின் சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இன்ஜின். ட்வின் ஸ்பார்க் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது DTSIன்னு சொல்லுவாங்க, அது பஜாஜில். ஆனால் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ட்வின் ஸ்பார்க்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் ஸ்பார்க் டெக்னாலஜி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பைக்கோட மைலேஜ் பற்றி பார்த்தலாம். இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40.08 km/L தருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு 40 தருது, சைலன்சர் மாற்றினாலும் சிலவங்க 40 தருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் இந்த பைக் வச்சுருக்கேன், எனக்கு 40 km/L தந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஐபாரில் கொடுக்குறேன், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி என்னோட சேனல் பேஜில் போய் உள்ளே பார்த்துருங்க. ராயல் என்ஃபீல்டு மைலேஜ் டெஸ்ட்னு போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துருங்க, ரியல் மைலேஜ் டெஸ்ட் எனக்கு எவ்வளோ தந்துருன்னு நீங்களே பார்த்துருங்க. ஸோ அடுத்து இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக் பிரேக்கில் ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 2 டயருமே டியூப் டயர் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கலாம், அலாய் வீல் போட்டால் தான் டியூப்லெஸ் டயர் கொடுக்க முடியும். ஸோ இதில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் டியூப்லெஸ் டயர் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணிக்காண்டி இவங்க டியூப் டயர் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பைக்கோட பாடி டைப் பார்த்தீங்கன்னா க்ரூசர் பைக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக்கோட பாடி டைப் க்ரூசர் பைக். ஸோ அடுத்து இந்த பைக்கில் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ள மாடலில் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாடலில் டியூல் சேனல் கொண்டு வரல. நான் வச்சிருக்கிறதுல டியூல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வரல. ஆனால் இந்த வாட்டி டியூல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வந்துருக்காங்க. இதோட ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாகில் கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது பழைய மாடல். ஸோ இது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் காமிக்காது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஃபியூல் கேஜுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆம்ப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆம்ப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய இன்ஜின்ல. ஸோ அந்த பெரிய இன்ஜினுக்கு ஸ்பார்க் ஒழுங்காக அடிக்கணும். ஸோ அப்போ ஆம்ப் கரெக்டாக சென்டரில் இருக்கணும். சென்டரில் இருந்தால் தான் ஸ்பார்க் அடித்து ஸ்டார்ட் ஆகும். இல்லாட்டும் ஸ்டார்ட் ஆகும் கிளாசிக்கில். ஆனால் கொஞ்சம் திணறும். ஸோ அதனால் கரெக்டாக சென்டரில் இருந்தால் அதுக்கு தான் ஆம்ப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருந்தால் உடனே ஸ்டார்ட் ஆகிரும். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இதில். ஸோ இதுக்கு பதிலாக என்னென்னு கொடுத்துருக்கலாம், ஆம்பை சைடில் வச்சுட்டு என்னென்னு ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடலில் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட இன்ஜினில் கிக் ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிக்கில் கிக்கும் இருக்குது, செல்ஃபும் இருக்குது. ஆனால் நீங்கள் புல்லட்டுன்னு எடுக்க போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, புல்லட்டில் 3 வேரியன்ட் இருக்குது. ஒரு வேரியண்ட்டில் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது, கிக்கும் இருக்குது. பழைய வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிக்கு மட்டும்தான் இருக்குது. அது புல்லட். இது கிளாசிக் 350 இது. ஸோ அதனால் இதில் கிக்கும் இருக்குது அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பைக்கோட நம்பர் ஆஃப் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் தான். ஸோ இதில் மல்டிப்ளேட் வெட் கிளச் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் சொல்லாமல் எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஆனால் இந்த பைக்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் சப்ளை கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 350 cc இன்ஜினுக்கு கார்பரேட்டர் ரொம்ப ஒரு கம்மியான இதுன்னு சொல்லலாம். இது எதுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கும். ஸோ பிக்கப் எல்லாமே கொஞ்சம் கூடியிருக்கும், டாப் ஸ்பீடு கூடியிருக்கும். ஸோ இதில் ஏன் இது கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணோம். அண்ட் இது ஓப்பன் டைப்பாக இருக்கலாம். இதோட இன்ஜின் எல்லாமே ஓப்பன் டைப்பாக இருக்குது. ஸோ அதனால் இதை எங்கேயாவது தண்ணி பட்டுடுச்சு, அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜிக்குன்னு ஒரு போர்டு இருக்கும். ஸோ அந்த போர்டில் தெரியாதனமாக தண்ணி பட்டுருச்சு, எங்கேயாவது மழை தண்ணி சைடில் இதில் தண்ணி பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது, ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே ஒரு இதுன்னு சொல்லலாம், அதனால் ஒரு காரணம் சொல்லலாம். அண்ட் ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கு ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் ட்வின் கேஸ் சார்ஜர் ஷாக் அப்சர்வர் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வின் கேஸ் சார்ஜ் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள், 5 ஸ்டெப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் மெயினானது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஜினுக்கும்
கீழே உள்ள தரைக்கும் உள்ள கேப் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஏன்னா வந்து வேகத்தடை எதுக்கு இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேகத்தடையில் ஏறும்போது அந்த வேகத்தடை எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பர்டிகுலரான எம்எம் இருந்தால் நம்ம வந்து வேகத்தடையில் ஈஸியாக போயிடலாம், தட்டாது. ஸோ அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லிடுறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 135 mm கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதோட அடுத்து வந்து இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1390 mm கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் சொல்லலாம், ரொம்ப அதிகமான வீல் பேஸ். ஓகே, கர்ப் வெயிட் இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 194 kg கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஒல்லி பாடியாக இருந்தால், அதாவது ரொம்ப வந்து உடம்பு இல்லாமல் இருந்தால், நீங்கள் வந்து வெயிட் கம்மியான ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பைக்கை வந்து ஓட்ட முடியும். ஆனால் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ்வளோ வெயிட் உள்ள பைக்கை வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் பட் வந்து ரொம்ப வெயிட்டான உள்ள ஆட்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டலாம், நோ ப்ராப்ளம். இந்த பைக்கை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா இந்த பைக் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அடுத்து இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் பார்த்தீங்கன்னா பல்ப். ஸோ இவ்வளோ தான். ஸோ அடுத்து இந்த பைக்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான லாங் டிரைவ் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ லாங் டிரைவ் போகைக்கு வந்து ரொம்ப சூப்பரான பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு பெரிய இன்ஜின், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஹீட் ஆகாது. ஸோ வந்து எவ்வளோ தான் ஸ்பீடாக போனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஹீட் ஆகாது. ஸோ வந்து பெரிய இன்ஜின், ஏர் கூல்டு இன்ஜின் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல்டு இல்லாட்டி வந்து லிக்விட் கூல் கொடுத்தா வந்து எண்ணெய் வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து இதுவே போதுமானது, இதுவே ரொம்ப அதிகம் இந்த பைக்குக்கு. ஏன்னா வந்து பெரிய இன்ஜினில் அதோட விங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகாது. ஸோ மற்ற 200cc 300cc பைக்கை கம்பேர் பண்ணால். ஸோ அடுத்து இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது வந்து அதாவது எப்படி சொல்ல, நல்ல லோடு இழுக்கும். ஸோ எப்படி சொல்ல, அவங்ககிட்ட எவ்வளோ லோடு வேணாலும் வச்சு இழுக்கலாம். ஸோ அப்படி ஒரு பைக்கு. ஸோ வந்து ரொம்ப லோடு தாங்கக்கூடியது, நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அடுத்து இந்த பைக்கில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பெரிய ஆட்கள் வச்சு ஓட்டலாம். ரொம்ப பெரிய பாடியாக இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்குலாம் இந்த பைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து சின்ன பைக் ஒரு 100cc பைக்லாம் ஓட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து இழுக்காது. அந்த பைக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு சூப்பரான பைக்குன்னு சொல்லலாம், கிளாசிக் 350. ஸோ கிளாசிக் 500 நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும் சொல்லலாம். இவ்வளோ தான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட் வந்து இவ்வளோ இருக்கிறதுனால இதோட டயர் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. மற்ற பைக்கை கம்பேர் பண்ணிங்கன்னா ரியர் டயர் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ வந்து சடனாக இதில் வந்து வளைச்சோன்னு வைக்கலாம், ஒரு டேனிங்கில் வந்து லைட்டாக வந்து வளைச்சாலும் வந்து கீழே விழுற ரொம்ப சான்ஸ் இருக்குது. வெயிட் அதிகம். ஸோ வந்து டயரும் சின்னது, டயர் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். டயரும் சின்னது. ஸோ வந்து லைட்டாக வந்து டேன் பண்ணாலும் உடனே வந்து நம்மளை வந்து கீழே தள்ளி விட்டுரும். ஏன்னா நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ உடனே கீழே தள்ளி விட்டுரும். ஸோ அடுத்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நிற்காது, ரொம்ப வெயிட். ஸோ வந்து ஒரு 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். 100 km ஸ்பீடில் போகும்போது சடனாக வந்து ஒரு டாக் வந்து குறுக்கால வருது. வந்து ஒரு பிரேக் அடிக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து ஸ்கிட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஏபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் வந்து பழைய மாடல் புல்லட்டில் வந்து நல்லா ஸ்கிட் ஆகும். ஸோ நானே பார்த்துருக்கேன், ஸ்கிட் ஆகும், நல்லா வந்து ஸ்கிட் ஆகும். மழை டைமில் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், நல்லா வந்து ஸ்கிட் ஆகும். ஸோ அதனால் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட்னால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள ரோட்டில் வந்து இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உள்ள ரோட்டில் வந்து ஒரு ரோட்டில் வந்து சென்டரில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பள்ளம் இருக்குது. சின்ன பள்ளம் ஒரு நேராக போகுது, ஒரு 1 மீட்டரில் இருக்குது. அப்படியே வந்து நேராக கோடு மாதிரி போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். சடனாக வந்து அந்த பள்ளத்தில் லைட்டாக அப்படி கிராஷ் ஆகிட்டனாலும் உடனே வந்து புல்லட் வந்து வெட்டி விட்டுரும். ஸோ சடனாக நீங்கள் வந்து கீழே விழுந்துருவீங்க. ஸோ நான் வந்து 100 km போகல, நான் வந்து கீழே விழலை. ஸோ நான் ஒரு 50-60 km போகும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இந்த பைக்கோட ஃபைனல் ப்ரைஸ் பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.45 லேக்லேருந்து 1.64 லேக்லேருந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும். டெல்லி ஷோரூமில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இடத்துல 1.60 லேக்காகவும் இருக்கலாம், 1.45 லேக்காகவும் இருக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பைக் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒருத்துன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்ல பைக்கு, ஸோ ஒரு நல்ல பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.